காலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குற்றவியல் வழக்கு, கொலை வழக்கு, துப்பாக்கி அசூட்டால் கொலை செய்யப்பட்ட வழக்கு. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2996, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2996, வைபவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அக்யூஸ்டு முதல் எதிரியும் இறந்து போனவரும் ஹோமியோபதி கல்லூரி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸு. அன்னைக்கு ஃபேட்ஃபுல் டே அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, இவர் பையன் அந்த இறந்து போனவர் வீட்டுக்குள்ளே வராரு. இவங்க A1 அவருடைய அப்பாவுடைய துப்பாக்கி எடுத்து அவர் ஒரு கண்ணை மூடி அதை எய்ம் பார்க்குறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆக்சிடெண்ட்லாம் ட்ரிகர் அழுத்திடுறாரு. அதுதான் A1உடைய டிஃபென்ஸு. அது இவருடைய மண்டையில் உள்ளே பூந்து பின்னாடி வழியாக தெரிச்சிடுது. அந்த அந்த விடுபட்ட அந்த குண்டு ரவை அது மிகவும் உயரமாக இருக்கிற வெண்டிலேட்டரில் போய் தாக்கியிருக்கு. அந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணால் இது டிசீஸ்டு குனிந்து கொண்டு இருக்கும்போது, க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பல விஷயங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கீழ்கோர்ட்டில் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, A1 ஒரு இளம் குற்றவாளி ஜுவானையில் கூப்பிட்டு ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு பாடியை ஒழிச்சு வச்சுறாரு. சப்சிக்வெண்ட்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நார்மலாக பயந்து போய் கூட செஞ்சுருக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதில் என்னதுன்னா, நீ அரசு தரப்பில் சாட்சியத்தை நிரூபிக்க வேண்டியது பியாண்ட் ரீசனபிள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கணும். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா அது ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஊகங்களின் முன்னுரிமை ஊகத்துக்கு மதிப்பு கொடுத்து தீர்மானம் பண்ணணும். எப்போ ஒரு அக்யூஸ்டு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாரோ அந்த ஏரியாவை அப்ரிசியேட் பண்ணி எவிடன்ஸ் பண்ணி நீ கிழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கணும்னு சொல்லிவிட்டு இவரை அந்த கீழ்கோர்ட்டு தீர்ப்பு ஹைகோர்ட் கன்ஃபார்ம் A1க்கு A2 விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த தீர்ப்பையும் ரத்து பண்ணி இவரையும் விடுதலை பண்ணிடுறாங்க. இதுதான் வழக்கு. இது நல்ல ஆழமாக நீங்கள் படிச்சுக்கலாம். 25 ஆர்ம்ஸ் ஆக்டு எல்லாம் இதில் வச்சுருக்காங்க. கன் ஷாட் ஃபயரிங், போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வைபவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. சரியா? அது அந்த மாதிரி நம்ம அந்த வழக்கை நடத்துறது ஒரு நல்ல முயற்சி. இது சதீஷ் சந்திர சர்மா அவர் தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. BV நாகரத்னா, சதீஷ் சந்திர சர்மா ஒரு கன்சிடரேஷன், ஒரு ரேஷியோ இதெல்லாம் வச்சு தான் கொடுத்துருக்கு. 302 IPC, ஆர்ம்ஸ் ஆக்டு, செக்ஷன் 525(1A), எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8. அது இதெல்லாம் இது இவ்வளோ விஷயங்கள் அவர் அந்த சாட்சியங்களை கலைக்கிறது, பாடியை ஒழிச்சு வைக்கிறது நார்மலாக சின்ன பையனாக இருக்கிறதுனால பயந்து போய் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால் அவர் இதனால தான் அவர் தான் கொலை பண்ண கொலை கொலையா இது விபத்தால் ஏற்பட்ட மரணமான்றதை முழுவதுமாக விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம்.